இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரும்போது ரீலில் ஒரு ஸ்டோரி பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருந்துச்சு. அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு கொசு, சரிங்களா, ஒரு குட்டி கொசு. அந்த கொசு முதல்ல பறக்கணும்னு ஆசைப்படுது. அப்போ அந்த கொசுவோட அப்பா கொசு சொல்லுது, பத்திரமா போய் உன்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளையை முடிச்சுட்டு வா அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறது அந்த அப்பா கொசு. இதுவும் ரொம்ப எக்ஸைட்டடோட முதல்ல வானத்தை பார்த்து சிறகடிச்சு பறந்து அப்படியே பத்திரமா வீட்டுக்கு வந்துருச்சு அந்த குட்டி கொசு. வந்ததும் அந்த அப்பா கொசு கேட்குது, எப்படி இருந்துச்சு உன்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளை, அந்த அனுபவத்தை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சுப்பா, நிறைய பேர் என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க, கைத்தட்டி பாராட்டினாங்க என்னுடைய ஃப்ளையை பார்த்து அப்படின்னு அந்த குட்டி கொசு சொன்னிச்சான். அதுக்கு அந்த அப்பா கொசு என்ன தெரியுமா சொன்னிச்சு, மகனே, யாருமே உன்னை வந்து அப்ளாஸ் பண்ணுறதுக்காக என்கரேஜ் பண்ணுறதுக்காக கைத்தட்டல, உன்னை அடித்து உன்னை வந்து தாக்குறதுக்காக உன்னை கொல்றதுக்காக தான் கைத்தட்டியிருக்காங்க, உஷாராக இருந்துக்கோ அப்படின்னு அந்த அப்பா கொசு அட்வைஸ் பண்ணிச்சான். இது நமக்கும் ரிலவெண்ட்டாக இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இந்த கதையில் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நமக்கு எதிராக நெகட்டிவாக பல விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் அது நெகட்டிவாக எடுத்துக்கிறதும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறதும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. நெகட்டிவாகவே ஒருத்தர் யோசிச்சா கூட நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும். ஏன்னா நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்கிறீங்க, நெகட்டிவாக நடக்காது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் இழந்திருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கோங்க. இப்படிலாம் பண்ணால் லாஸ் தான் ஆகும், இதெல்லாம் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் ஃப்ரீ சீரீஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ தான் இந்த வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸுக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை நான் மேலே கொடுக்குறேன் அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இந்த வீடியோ சீரீஸை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி இந்த எபிசோட் 1ல் வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அவுட்லைனாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இந்த எபிசோட் 1ல் முக்கியமான பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸ் யாரெல்லாம், முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்லைனை நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கம்பெனிஸ் வராங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான வித்தியாசத்தையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் எந்த அடிப்படையில் ஒரு கம்பெனியினுடைய ஷேர் ப்ரைஸ் மேலே போகுது அல்லது கீழே வருது அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன, அதாவது ஒரு கம்பெனியினுடைய சந்தை மதிப்புனா என்ன, அது எப்படி டெரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு எடுத்த உடனேயே வரக்கூடிய முக்கியமான கீ பிளேயர்ஸ் யாரெல்லாம், நீங்கள் முதன்மையாக தெரிஞ்சிக்க வேண்டிய கீ கான்செப்ட் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு, பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனிஸ். ஏன்னா ஒரு கம்பெனியினுடைய ஷேரை தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குகிறோம் அல்லது விற்கிறோம். ஸோ இவங்க ஒரு முதன்மையான கீ பிளேயர். அடுத்ததாக ஐபிஓ. ஸோ எந்த ஒரு ப்ராசஸ் அடிப்படையில் கம்பெனிஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம ஐபிஓன்னு சொல்கிறோம், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது இந்த ப்ராசஸ் மூலமாக ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை முதல் தடவையாக பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க. பங்குகள் இந்த சென்ஸ் அந்த கம்பெனியினுடைய ஓனர்ஷிப்பை பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க, அதற்கு பதிலாக பொதுமக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க மூலதனமாக. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த ஐபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்டேஜில் நடக்குது. அடுத்ததாக ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்சை தான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் கம்பெனிஸ்னுடைய ஷேர்ஸ் வந்து வாங்கப்படுது அல்லது விற்கப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர்ஸ், இவங்களும் ஒரு முக்கியமான கீ பிளேயர். ஏன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறது இந்த புரோக்கர்ஸ் தான். அடுத்ததாக இன்வெஸ்டர்ஸ், இதெல்லாம் நம்ம தான். சில இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்மளை மாதிரி ரீட்டெயிலாக இருப்பாங்க, சில இன்வெஸ்டர்ஸ் வந்து எஃப்ஐஐ டிஐ மாதிரி ஒரு பெரிய முதலீட்டாளர்களாக இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ரஜினி படம் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம அந்த படம் நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்வோம்.
அது ரஜினி படமாகவே இருந்தாலும் கூட ரஜினி மட்டும்தான் அந்த படத்தில் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு டைரக்டர் இருப்பார், ஒரு மியூசிக் டைரக்டர் இருப்பார், ஒரு ஆர்ட் டைரக்டர் இருப்பார். இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு படம். ஆனாலும் சொல்லும்போது அது ஒரு ரஜினி படம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஹீரோவை மட்டும் முதன்மைப்படுத்தி. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையிலேயே பொருள் இருக்குது. இப்போ பூ விற்றா பூ மார்க்கெட்டு, பழங்களை விற்றா பழ மார்க்கெட்டு. அதே மாதிரி எந்த கம்பெனிஸோடைய ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி விற்கப்படுதோ அந்த இடத்த தான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நடக்கக்கூடிய அந்த இடத்த தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மாலோட கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஒரு பெரிய மாலை ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த மாலில் நிறைய கம்பெனிஸ் தங்களுடைய அவுட்லெட்ஸை தொடங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு அவுட்லெட்டும் ஒவ்வொரு ஸ்டோரும் ஒரு கம்பெனியினுடைய ஷேர்ஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த ஒட்டுமொத்த மாலில் ஒவ்வொரு ஸ்டோரும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ஒட்டுமொத்த மாலும் சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி என்எஸ்சி அப்படின்னு 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் கம்பெனியினுடைய ஷேர்ஸ் வந்து வாங்கி அல்லது விற்கப்படுகிறது. ஒவ்வொரு மாலுக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் டைம்னு இருக்குது. காலையில் 9:15 ஈவினிங் 3:30 மணி வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இயங்கும். இதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, போஸ்ட் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நிறுவனங்கள் இயங்குறதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த ரூல்ஸ் வந்து சரியாக ஃபாலோ பண்ணப்படுகிறதா அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் செபின்னு இருக்கிறாங்க. அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மாலில் எல்லாம் சரியாக இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா எப்படி ஒரு செக்யூரிட்டி, அதுக்கும் மேலே ஒரு பிரச்சனை அப்படின்னா போலீஸ்னு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த செபி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்ததான் எதுக்காக ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய அல்டிமேட் எய்ம், மெயினான ரீசன் கம்பெனிஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றது எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய மூலதனத்தை பெருக்கிக்கிறதுக்காக, அதாவது மணிக்காக மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கம்பெனிஸ் வந்து வராங்க. சரி, மணி தேவை, மணியை வாங்கிட்டு அதற்கு பதிலாக எதை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த நிறுவனத்தினுடைய ஓனர்ஷிப்பை, அதாவது ஷேர்ஸை, பங்குகளை முதலீட்டாளர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல நடக்குது. இது ஏன் இந்த மணியை அவங்க வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க, ஏன் அவங்களுக்கு வேறு சோர்ஸஸே இல்லையானா கண்டிப்பாக இருக்குது. பேங்க்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய சோர்ஸஸ் இருக்குது. ஆனால் அந்த சோர்ஸஸ்லாம் இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு பேர்டன் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேர்டன் இருக்குது, ரீபேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக பொதுமக்கள்கிட்ட இருந்து அந்த ஃபண்டை அவங்க ரைஸ் பண்ணும்போது இந்த பேர்டன் எதுவுமே அவங்களுக்கு இருக்க போகிறதில்ல. பேங்க் லோன் கிடையாது, இஎம்ஐ கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளுமே கம்பெனிஸ்க்கு கிடையாது. அப்போ இந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய விதத்தை தான் ஐபிஓ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்த அடிப்படையில் ஒரு கம்பெனிஸ் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறாங்க, தன்னுடைய அந்த ஓனர்ஷிப்பை, ஷேர்ஸை பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க, பதிலுக்கு பொதுமக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க இல்லையா, இது வரைக்கும் நடக்கக்கூடியதான் நம்ம வந்து ஐபிஓ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ அடுத்ததான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 கேட்டகரிஸ், பிரைமரி மார்க்கெட், இன்னொன்று செகண்டரி மார்க்கெட். அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கம்பெனிஸ் இருக்குது, அந்த கம்பெனியினுடைய மொத்த மதிப்பு 10 lakhs இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ராமு, சோமு இவங்க 2 பேரும் தான் அந்த கம்பெனியினுடைய இன்வெஸ்டர்ஸ் அல்லது ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ராமு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, சோமுவும் 5 லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மொத்த மதிப்பை அவங்க 1000 ஷேர்ஸாக அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ 10 லட்சம் அப்படிங்கிறது 1000 ஷேர்ஸாக இருக்குது. ஒவ்வொரு ஷேருக்கும் 1000 ரூபாய் மதிப்பு. ஸோ இது நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கலாம்னா 1000 ஷேர் இருக்குது, ஒவ்வொரு ஷேரோட விலையும் 1000 ரூபாய். ஸோ மொத்த மதிப்பு அப்படிங்கிறது 10 லட்சம். ராமுட்ட 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, சோமு 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த பிஸ்னஸை 2 பேரும் சேர்ந்து இன்னும் டெவலப் பண்ணணும், அதற்கு இன்னும் நிறைய மணி தேவை அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அந்த மணியை கலெக்ட் பண்ணுறதுக்காக தங்களுடைய நிறுவனத்திடம் இருக்கக்கூடிய அந்த ஓனர்ஷிப்பை பொதுமக்களுக்கு கொடுக்கலாம், பதிலுக்கு அவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐபிஓக்கு முன்னாடி ராமுட்ட 500 ஷேர் இருக்குது, சோமுட்டையும் 500 ஷேர் இருக்குது. இப்போ இந்த ஐபிஓ ப்ராசஸ் மூலமாக இந்த 1000 ஷேர்லேருந்து ஒரு 100 ஷேரை மட்டும் அவங்க பொதுமக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்கு அவங்க வச்சிருக்கிற விலை 1000 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த 1000 ரூபாய் 100 ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் இல்லையா? இந்த 1 லட்சம் ரூபாயும் நேரடியாக அவங்களுடைய கம்பெனிக்கு முதலீடாக வருது பொதுமக்கள்கிட்ட இருந்து. ஸோ இந்த மணி நேரடியாக கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் போகும். இந்த 1 லட்சம் ரூபாயும் இப்படி தான் இந்த ஃப்ரெஷ் கேபிட்டல் அப்படிங்கிறது ரைஸ் ஆகுது. இப்போ பொதுமக்கள் பார்ப்பாங்க, 100 ஷேர் வெளியில் விட்டுருக்குறாங்க, 1000 ரூபான்னு சொல்கிறாங்க ஒரு ஷேரோட மதிப்பு. அப்போ இந்த பிஸ்னஸ் எப்படி நடந்துட்டு இருக்கு, அவங்களுடைய ப்ராஃபிட் எப்படி இருக்குது, அவங்களுடைய ரெவன்யூ எப்படி இருக்குது, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்குது, இதெல்லாம் யோசிச்சு இந்த கம்பெனியில் முதலீடு செய்யலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த விஷயம் நடக்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து பிரைமரி மார்க்கெட் அல்லது ஐபிஓன்னு சொல்கிறோம். இப்போ அப்படியே நம்ம 2வது ஸ்டேஜுக்கு போகலாம். அதுதான் செகண்டரி மார்க்கெட். அடுத்ததாக செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ளே வருவோம். இப்போ அந்த 100 ஷேர்ஸும் 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விலையில் பொதுமக்கள் வாங்கிட்டாங்க, 1000 ரூபாயாக இருக்குது. இப்போ இந்த மார்க்கெட்டுடைய ஷேர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது, லிஸ்ட் ஆகுது. இப்போ அதனுடைய ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 2000 ரூபாயாக மாறுது. இது எப்படி மாறுது அப்படின்னா, இந்த கம்பெனி ஷேர்ஸ் மேலே இருக்கக்கூடிய டிமாண்ட் அடிப்படையில் அதனுடைய விலை அப்படிங்கிறது 2000 மாறுது. இப்போ ஏற்கனவே இந்த 100 ஷேர்ஸ் அப்படிங்கிறத விற்றுருக்குறாங்க இல்லையா இந்த ஐபிஓவில், அதே 100 ஷேர்ஸ் தான் இந்த செகண்டரி மார்க்கெட்லேயும் ட்ரேட் ஆகுது. புதுசாக எந்த ஷேர்ஸும் இங்கே வரப்போகிறது இல்லை. அந்த 100 எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் மட்டும்தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒருத்தர் 1000 ரூபாய்க்கு இங்கே ஐபிஓவில் வாங்கியிருக்கிறாரு, மார்க்கெட்டில் லிஸ்டான ப்ரைஸ் வந்து 2000 ரூபாயாக இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து 100% வந்து ப்ராஃபிட் அந்த இடத்துல கிடச்சிருச்சு. ஸோ விற்கணும்னு நினைக்கிறாரு அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் இவர் தான் ஒரு செல்லராக இருக்கிறாரு. இன்னொருத்தங்க நினைக்கிறாங்க 2000 ரூபாயா ப்ரைஸ் இருக்குது, ஆனால் இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, நாளைக்கு இது 3000 ரூபாய்க்கு கூட போகும் அப்படின்னு அவங்க அனுமானிக்கிறாங்க, கெஸ் பண்ணுறாங்க, அனலிசிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்னொரு நபர் தான் அனதர் இன்வெஸ்டராக இருக்கிறாரு. அவர் தான் இந்த ஷேரை 2000 ரூபாய் கொடுத்து பை பண்ணுறாரு. ஸோ இந்த ட்ரேட் நடக்கக்கூடிய இடத்த தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். இந்த மணி வந்து செல்லருக்கு போகுது. அதாவது அந்த ஷேர் வச்சுருக்காரு இல்லையா, 1000 ரூபாய் கொடுத்து வாங்கின அந்த ஷேர் வச்சுருக்கிறவருக்கு இந்த 2000 ரூபாய் பணம் அப்படிங்கிறது போகுது. இந்த இடத்துல கம்பெனிஸ்க்கு எந்த பணமும் போகிறதில்ல. இந்த 2000 ரூபாய் முழு பணமும் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினவருக்கு மட்டும்தான் போகுது. கம்பெனிக்கு எந்த இடத்துல ஃபண்டு போகுது அப்படின்னா, இந்த முதல்ல 100 ஷேரை வெளியிடுறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் மட்டும்தான் கம்பெனிக்கு ஃபண்டு போகுதே தவிர இந்த செகண்டரி மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே கம்பெனியை பாதிக்க போகிறதில்ல. ஸோ இதுதான் பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். ஸோ பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை இன்னும் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஐபிஓ அப்படிங்கிறத நம்ம வந்து பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் நேரடியாக கம்பெனிக்கு முதலீடு செய்கிறாங்க. கம்பெனிஸ் நேரடியாக தங்களுடைய நியூ ஷேர்ஸை பப்ளிக்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடத்த தான் நம்ம வந்து பிரைமரி மார்க்கெட் அல்லது ஐபிஓ அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல கம்பெனி இன்வால்வ் ஆகிறது இல்லை. கம்பெனியுடைய ஷேர்ஸ் வச்சிருக்கிற இன்வெஸ்டர்ஸ் தங்களுக்குள்ள பை செல் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்த தான் நம்ம வந்து செகண்டரி மார்க்கெட்னு சொல்கிறோம். உங்களை மாதிரி என்னை மாதிரி இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இயங்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த செகண்டரி மார்க்கெட் தான் பெரும்பாலும். ஐபிஓ வேணும் அப்படின்னா நம்ம பிரைமரி மார்க்கெட்டில் போகலாம், இல்லை அப்படின்னா நம்ம செகண்டரி மார்க்கெட்டில் தான் ட்ரேட்ஸ் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல எந்த நியூ மணியும் கம்பெனிஸ்க்கு போகிறதில்ல, மாறா ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவில் மட்டும்தான் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்துக்குது. இப்போது இந்த ஷேரை நான் வச்சுருக்கிறேன், நான் இன்னொருத்தருக்கு விற்கிறேன் அப்படின்னா அந்த ஓனர்ஷிப் மட்டும்தான் ஏ அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து பிக்கு மாறுது, பிகிட்டேருந்து சிக்கு மாறுதே தவிர அந்த கம்பெனிஸுடைய ஷேர்ஸ் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. ஓனர்ஷிப் மட்டும்தான் மாறிட்டே இருக்குது. இதில் எந்த ஒரு பாதிப்பும் பிரைமரி மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆன அந்த கம்பெனிக்கு முதலீடாக மாறப்போகிறதில்ல செகண்டரி மார்க்கெட் மூலமாக. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒரு கம்பெனியினுடைய நடவடிக்கைகள் தான் அந்த ஷேர் ப்ரைஸை தீர்மானிக்கிறதே தவிர ஒரு ஷேர் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுனால அதனுடைய தாக்கம் கம்பெனிஸ்க்கு இருக்க போகிறதில்ல. இதை இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த தாக்கம் ப்ரைஸில் இருக்கும், ப்ரைஸ் வந்து மேலே போகும். மாறா ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கம்பெனிஸினுடைய வளர்ச்சி வந்து அதிகமாகும் அப்படிங்கிற எந்த ஒரு காரணமும் கிடையாது. கம்பெனியினுடைய தாக்கம் தான் ப்ரைஸில் இருக்குமே தவிர ப்ரைஸ்னுடைய தாக்கம் கம்பெனியில் இருக்காது. இதை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனியினுடைய ஷேர் ப்ரைஸ் எந்த அடிப்படையில் மூவ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 விதம் இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டல், இன்னொன்று நம்ம டெக்னிக்கல்னு சொல்லுவோம். இதை பற்றிலாம் நம்ம விரிவாக படிக்க போகிறோம். சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த கம்பெனியினுடைய ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்களா, அவங்களுடைய சேல்ஸ் எப்படி இருக்குது, ரெவன்யூ எப்படி இருக்குது, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எப்படிலாம் இருக்குது, இந்த ஃபண்டமெண்டல் வேல்யூஸை வச்சு ஒரு ஷேருடைய ப்ரைஸ் மூவ் ஆகும். இது ஒரு விதம். இன்னொன்று
எவ்வளவு டிமாண்ட் இருக்குது, சப்ளை இருக்குது அந்த ஷேர்ஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் அப்படிங்கிறத பொறுத்தும் அதனுடைய விலை ஏறும் அல்லது இறங்கும். எப்படின்னா நிறைய பையர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க, விற்கிறதுக்கு செல்லர்ஸ் கம்மியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ப்ரைஸ் வந்து மேலே போகும். இல்லை நிறைய பேர் வந்து விற்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க ஆனால் வாங்குறதுக்கான ப்ரைஸ் அந்த செல்லர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து கீழே போகும். இதை தான் நம்ம வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஒரு முக்கியமான கான்செப்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்புனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா அந்த கம்பெனியினுடைய டோட்டல் வேல்யூ, அந்த கம்பெனியுடைய மொத்த ஷேர் மதிப்பை தான் நம்ம வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அந்த ஷேருடைய மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ என்னவா இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இப்போ அந்த ஷேரோட விலை வந்து ஒரு 100 ரூபாயா இருக்குது. அதே நேரத்தில் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 100 இருக்குது அப்படின்னா மொத்தமாக அந்த கம்பெனியுடைய மதிப்பு அப்படிங்கிறது 10,000 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் மார்க்கெட் கேபிட்டலுக்கான ஃபார்முலா. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த நிறுவனத்தினுடைய இன்வெஸ்டர்ஸ் அல்லது ப்ரொமோட்டர்ஸ் அவங்க வச்சுருக்கக்கூடிய ஷேர்ஸோட நம்பர்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகும். பப்ளிக்காக அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். இந்த அடிப்படையில் மார்க்கெட் கேபிட்டல் அடிப்படையில் ஒரு 3 முக்கியமான பிரிவுகளாக கம்பெனிஸ் நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று லார்ஜ் கேப், அடுத்ததாக மிட் கேப், அடுத்ததாக ஸ்மால் கேப். லார்ஜ் கேப்னா என்னென்னா 20,000 கோடிக்கும் அதிகமாக சந்தை மதிப்பு இருக்கிற கம்பெனிஸை நம்ம வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி நிறைய விழுதுகள்லாம் விட்டு நல்ல செழுமையாக இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிஸை நம்ம வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம ரிலையன்ஸை சொல்லலாம். மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னா அதனுடைய சந்தை மதிப்பு 5,000 20,000 கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸை மிட் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். நல்லா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஸ்மால் கேப் அப்படின்னா 5,000 கோடிக்கும் குறைவாக இருக்கக்கூடிய சந்தை மதிப்பு இருக்கிற கம்பெனிஸை நம்ம வந்து ஸ்மால் கேப்னு சொல்லுவோம். ஒரு சின்ன விதையாக ஆரம்பித்து இப்போ தான் அந்த செடி வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்படி தான் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படிங்கிறத அந்த பங்கினுடைய சந்தை மதிப்பை வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். அடுத்ததாக என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கக்கூடிய அந்த டைம் வந்தாச்சு. இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் நீங்கள் 3 பேரை பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இவங்க யார் யார் அப்படிங்கிறது என்னோட கேள்வி இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக நான் ஒருத்தருடைய ஃபோட்டோ காட்ட போகிறேன். அவர் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம்ஒர்க். இவர் ரத்தன் டாட்டா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இந்தியாவுடைய கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டராக இருந்தவர். அடுத்ததாக இன்றைக்கி இந்தியா முழுக்க வியாபித்திருக்கிற டிமார்ட் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய தலைவர் ராதாகிருஷ்ணன் தமானி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்க. இதே போல் அடுத்த ஃபோட்டோவில் ஒரு வயதான பெரியவர் இருக்கிறாரு. ஒரு கோடு போட்ட செட்டை போட்டு பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாரு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இவர் பண்ண விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. அதற்கான ட்ரிவியாஸை நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதை வச்சு இவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்தியாவினுடைய பீஷ்மர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டில் இவர் தான் பிதா மகர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். தன்னுடைய 26வது வயசில் தங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸை விட்டுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சவர். ஜீரோ டெப்ட் கம்பெனிஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணவர். ஒரு பெரிய பெரிய எம்என்சிஸை எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த எம்என்சிஸ் எல்லாமே சின்ன கம்பெனிஸாக இருக்கும்போதே அந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணவர். உதாரணத்துக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே இந்தியா, ஜில்லட் இந்த மாதிரியான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லாபங்களை பார்த்தவர். அவர் வச்சுருந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே பல வருடங்கள் இல்லைங்க, பல வருடங்கள். ஏன்னா ஒரு டீகேட் அப்படின்னா 10 வருஷம்னு சொல்லுவோம். பல டீகேட்ஸ் அவர் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாருன்னா அப்போ பார்த்துக்கோங்க எத்தனை வருஷமாக அந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. இவர் ராதாகிருஷ்ணன் தமானிக்கே மென்டராக இருந்தவர். ராதாகிருஷ்ணன் தமானிக்கு மட்டும் இல்லை, நிறைய பிஸ்னஸ் மேனுக்கெலாம் மென்டராக இருந்தவர். யார் இவர் அப்படின்னு கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட்டில் உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். இவரை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணும்போது இன்னும் பல விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம எபிசோட் 1ல் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, இதில் இருக்கக்கூடிய கீ பிளேயர்ஸ் என்னென்ன, பிரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் உங்களுடைய அட்டண்டன்ஸை கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு அப்ரிஷியேஷனும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை எனக்குள்ளே கொடுக்கும். ஸோ அதனால் லைக் பண்ணிடுங்க மறக்காமல், பிடிச்சிருந்தா மட்டும். சரிங்களா? அண்ட் ஹோம்ஒர்க் கொடுத்தாச்சு. எபிசோட் 1 அந்த அளவில் நிறைவுக்கு வருகிறது. மறுபடியும் உங்களை எபிசோட் 2ல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.